வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 25 ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கே வரேன், எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25 டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பஃபெட் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம். இன்றைக்கி அவர் சேரிட்டி கொடுத்த பணத்தெல்லாம் இன்னும் கொடுக்காமல் வச்சுருந்தாருன்னா $260 பில்லியன் மேலே அவர்கிட்ட இருந்திருக்கும். இன்றைக்கும் அவர்கிட்ட $140 பில்லியன் கிட்ட இருக்குது. அந்த பணத்தை என்ன பண்ணணும், எப்படி சேரிட்டி கொடுக்கணும், அவர் இழந்து 15 வருஷத்துக்குள்ளே அவர் ஸ்டாக்கெல்லாம் விற்றுடணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. என் வில்லு நான் செத்து போன அப்புறம் பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருக்கும், யார் வேணால் படிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பணம் சம்பாதிக்கிறது நீ எனக்கு கொடுன்னு வந்த தனி ஸ்கில்லு, அந்த ஸ்கில் பொதுமக்களுக்கு யூஸ் ஆனமே தவிர என் குடும்பத்தை வெல்த்தி ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அவரோட ஒரு காலத்தில் அவங்க டாக்டரின்ல இருந்தவங்க, அவங்களும் அவங்க சன்னும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டாக்டரின்ல இருந்த மேரி பஃபெட்டும் டேவிட் கிளார்க்கும் பஃபட்டாலஜின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அந்த புஸ்தகத்திலோட மெயின் பாயிண்ட்ஸை பற்றி தான் அடுத்த 2 நாள் பேசலான்னு நினச்சேன். அந்த புஸ்தகத்தை மேரி பஃபெட்டும் டேவிட் சி கிளார்க் அப்படிங்கிறவங்களும் எழுதினாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தவறுகளைய லிவரேஜ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவர் பெரிய ஸ்ட்ரென்தன் ஆகி பெரிய ஆளாக வந்துடுறாரு. அதே சமயத்தில் அவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்பார். அவரை மாதிரி டிசிப்ளின்டாக யாராலையும் இருக்க முடியாதுங்கிறாரு. இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டர் இதுக்கும் இதுதான் அவருக்கும் மற்ற இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு அந்த புஸ்தகத்தில் சொல்கிறாங்க. பல பேர் ஃபெயில் ஆகிற சமயத்தில் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இது ஒன்று காரணம். மற்றவங்களுக்கு பேராசை, பயம், இர்ராஷ்னலாக பிஹேவ் பண்ணுறதுங்கிறது உண்டு. ஆனால் அவருக்கு எதுவுமே ஒன்றும் கிடையாது. இதாவது ஜெஸி லீவர்மோர் ஒரு காலத்தில் சொன்னது இக்னரன்ஸ், கிரீட், ஹோப் அண்ட் ஃபியர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இக்னரன்ஸ், கிரீட், ஹோப், ஃபியர் எதுவுமே பஃபெட்டுக்கு கிடையாது. பேராசை இருந்தால் தானே உங்களுக்கு பயமே வரும். இந்த ஆளுக்கு பேராசையே வராது. இர்ராஷ்னலாக பிஹேவ் பண்ணவே மாட்டான். மார்க்கெட் இர்ராஷ்னலாக பிஹேவ் பண்ணுறச்ச பேசாமல் வேடிக்கை பார்ப்பான். ஜான் மேனார்ட் கீன்ஸ் 1930s சொன்ன ஒரு விஷயம் பஃபெட்டுக்கு கூட ஐடியாவுக்கு கரெக்டாக வரும். when markets can remain irrational longer than we can remain solvent. அதாவது மார்க்கெட்ஸால் ரொம்ப வருஷத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்க முடியும், நம்மளால் அவ்வளோ நாள் இப்போ சால்வெண்ட்டுனா பணத்தோடு இருக்கலாம், மார்க்கெட் பின்னாடி போனால் நம்ம போண்டி ஆகிடுவோன்னு. இந்த விஷயத்தை பக்காவாக உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்க முடியும்னு பஃபெட்டோட வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லுது. என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ்னால் பஃபெட்டால் ஒரு 50 வருஷ கேரியரில் 20% மேலே கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் கொடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் தான் கேள்விகள். மற்றவங்களால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது அவரோட எஃபிஷியன்சி, டிசிப்ளின் அண்ட் ஒரு லாங் தொலைநோக்கு பார்வையோட எல்லாத்தையுமே பார்க்கறதுங்கிறது அவரதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டர். ஃபஸ்ட்டு அவர் பணம் போடுற கம்பெனி ஃபைனான்ஷியலி சவுண்டாக இருக்கணும். அதாவது பிஸ்னஸ் ஃபைனான்ஷியலி சவுண்டாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன கிண்டல் அடிப்பாங்க, நீங்கள் ஓலா வாங்க வேணான்ட்டீங்க, ஓலா டபுள் ஆகிடுச்சுன்னு. பேடிஎம் கதை என்னாச்சு, பைஜூஸ் கதை என்னாச்சு, ஓலாவும் அங்கேயே தான் போய் முடிய போகுது. ஏன்னா ஓலா ஸ்கூட்டர் விற்க போகிறது இல்லை. ஓலா எவ்வளோ தூரம் ஸ்கூட்டர் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண போகிறதும் கிடையாது. மார்க்கெட்டுக்காக ஸ்கூட்டர் அனௌன்ஸ் பண்ணுறது தான் ஓலாவோட வேலை. காரை பற்றி பேசினார், கார் வந்துதா? ஓலா பல ஸ்கீம்ஸ் பேசி
ஒன்றும் சரியாக வந்ததே கிடையாது. அதனால் ஏமாறுற ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறது ஈஸி. இது மாதிரி கம்பெனி பக்கம்லாம் பஃபெட் போகவே மாட்டான். பஃபெட்டுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ், அவன் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு மார்க்கெட் வேண்டான்னு தூக்கி போடுறச்சு தான் பஃபெட் அந்த பிஸ்னஸை பார்ப்பான். பஃபெட்டுக்கு இதனால் ஒரு அப்ரோச்சோட பேர் கான்ட்ரேரியன் அப்ரோச் அப்படின்னு. அதாவது கான்ட்ரேரியன்னா என்னன்னா, மற்றவங்க பண்ணுறத பஃபெட் பண்ண மாட்டான். பஃபெட் என் வழி தனி வழின்னு இருப்பான். அதாவது ஹேர்டு மென்டாலிட்டியோட அவன் போகவே மாட்டான். இப்போ எல்லாரும் ஸ்டாக்கு இஷ்டத்துக்கு வாங்கறச்ச அவன் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்குறான். அவன்கிட்ட கேஷ் ஃபைல் ஏறிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி $295 பில்லியன் ஃபெட்ரல் ரிசர்வுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் இன்றைக்கி டெக் ஸ்டாக் வாங்குகிற சமயத்தில் பீக்கில் ஆப்பில் விற்றுட்டு கேஷில் உட்காந்துட்ருக்கிறாரு. இன்றைக்கி எல்லா இன்வெஸ்டர்ஸும் இமோஷ்னலாக மார்க்கெட்டோட ஸ்விங்கை பார்க்கும்போது மார்க்கெட்டு என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, பேராசை, இன்றைக்கி நான் வாங்கலைன்னா மார்க்கெட் இன்னும் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு பேராசையில் இருக்கும்போது தாத்தா காமாக ஸ்டடியாக உட்காந்துட்ருப்பார். அவரோட பிரின்சிபல்ஸோடு ஸ்டிக் பண்ணிகிட்டே இருப்பார். மார்க்கெட்டு மேலே போகுதோ கீழே விழுதோ அதை பற்றி தாத்தாக்கு கவலையே கிடையாது. அதனால் அந்த ஆள் ஒரு பிஸ்னஸ் வர்த்தா, அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸுக்கு அவருக்கு புரிகிற மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்ப்பார். ஷார்ட் டேர்மில் ஸ்பெக்குலேஷன் பண்ண மாட்டார். இன்றைக்கி ஓலாவை வாங்கிட்டு ஒரே வாரத்தில் டபுளில் விற்கிறதுல அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் அந்த ஆளும் ஒரு பிவைடின்னு ஒரு கார் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் பஃபெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான். மார்க்கெட்டில் எவ்வளோ காசு பண்ணணுன்னு பஃபெட் பார்த்ததே கிடையாது. எப்படி ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கா, அந்த பிஸ்னஸ் ஏன் லாபம் வருதா, அந்த பிஸ்னஸில் ஏதாவது கடன் இருக்கா, அந்த பிஸ்னஸில் ஏதாவது வேல்யூ வருதா அப்படிங்கிறத தான் அவர் பார்ப்பார். 10 ரூபா சரக்கு 5 ரூபாய்க்கு கிடச்சா வாங்குவார். சரக்கு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் 10 ரூபா சரக்கு தான் வேல்யூனா 30 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா 10 ரூபாய்க்கு கீழே வர வரைக்கும் பொறுமையாக காத்துக்கிட்டே இருப்பார். அவசரப்பட்டு இறங்கி மாட்டிக்க மாட்டார். அதே மாதிரி கன்சூமர் மொனாப்பலிஸு, டிக்லீஸ் சூயிங்கம்மு, ஹெயின்ஸ் கெச்சப்பு, சீஸ் கேண்டி, கோகோ கோலா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, இது மாதிரி கம்பெனியாக பார்த்து அவர் டார்கெட் பண்ணுவார். இதில் ஒரு கன்சியூமர் மொனாப்பலி இருக்கிற பிராண்டை தான் அவன் தொடுவான். அப்படின்னா இப்போ ரிக்லீஸ் சூயிங்கம் தானே, ரிக்லீஸ் சூயிங்கம் தான். இது மாதிரி மார்க்கெட்டை டாமினேட் பண்ணக்கூடிய கம்பெனிகளாக பார்த்து வாங்கிறது தான் இவனோட வேலை. அதனால் இதை ஈஸியாக காப்பி அடிக்கிற மாதிரி. இப்போ சூயிங்கம் யார் வேணால் பண்ணிடலாம். ரிக்லீஸ்னு பேர் போட்டால் தான் விற்கும். கோகோ கோலா யார் வேணால் பண்ணிடலாம், கோக் அப்படின்னு போட்டால் தான் விற்கும். இது மாதிரி கம்பெனியாக தான் பார்த்து இவன் வாங்குவார். இவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கேட்பரி பிராண்டை வாங்கியிருக்கிறாரு. அது மாதிரி டைரி குயினுங்கிறத வாங்கினார். ஜெட்டி பனியனில் ஃப்ரூட் ஆஃப் லூம் வாங்கியிருக்கிறாரு. இது மாதிரி பல பிஸ்னஸாக அவர் வாங்குவார். எது பேர் இருக்கோ, கன்சூமர் மொனாப்பலியாக இருந்து சீப்பாக இருந்தால் வாங்கிடுவார். ரொம்ப நாளைக்கு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வச்சுருந்தார். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்லேன்னு வெளில வரைச்ச அந்த எனர்ஜைசர் பண்ணி ஓடுமே பேட்ரி, அதை மட்டும் வாங்கிட்டார். அதனால் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தெரிஞ்சதை தான் அவர் பண்ணுவார். இன்னும் பல பாயிண்ட்ஸ் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். பட் இதுதான் பஃபெட் வழி. பஃபெட் வழி ரொம்ப சிம்பிள், பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டிசிப்ளின் இருக்கணும். ஃபியர் ஆஃப் ஃபோமோ இருக்கக்கூடாது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டும் இருக்கக்கூடாது, அது பேராசை இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் மார்க்கெட்டு கீழே விழர்ச்சியும் பயப்படக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு மீடியா பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை
முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.